ஹாய், நான் வந்து இன்னைக்கு February 26 கரண்ட் அஃபேர் பேங்கிங் ஆஸ்பைரன்ஸ்க்காக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டேட் நியூஸ்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜார்க்கண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1.58 lakh crore வந்து பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது யார் ப்ரெசென்ட் பண்ணுறதுனா ராதாகிருஷ்ணா கிஷோர் அப்படின்றவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்டோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இது பட்ஜெட்டோட டைட்டில் என்னென்னா அபுவா திஷோம். அது வந்து என்னென்னா சாந்தாலி லாங்குவேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னா அவர் ஓன் ஸ்டேட் அப்படின்றது தான். இது யாருக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபார்மர் சிஎம் ஷிபு ஷோரன் அப்படின்றவங்களுக்காக. அவர் யாருன்னா வந்து இந்த ஜார்க்கண்ட் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இது வந்து 2000 தான் வந்து இந்த ஜார்க்கண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ தனி ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணவர் தான் வந்து இந்த ஷிபு ஷோரன். ஸோ அவர் வந்து 3 டைம் வந்து சிஎம்மாக சர்வ் பண்ணியிருக்காரு இந்த ஜார்க்கண்ட்க்கு. இதில் வந்து ட்ரிக்ஸ் என்னென்னா, இது எப்படி நம்ம லேர்ன் பண்ணலான்னா, ஜார் இருக்குல்ல, ஸோ மிக்சி ஜார் வந்து என்னென்னா ஒன்றும் பாதியுமா அரையுமா. ஸோ 1 பாதினா வந்து 0.5. ஸோ அதனால் 1.58 lakh crore வந்து உங்களுடைய பட்ஜெட்டு. ஓகேவா. ஸோ இது வந்து ராதாகிருஷ்ணா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஜாரில் வந்து ஒரு ப்ளூ கலர் பவுட்ரு வந்து இருக்குது. ஓகேவா, அதை அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் பவுட்ரு வந்து ஃபேஸில் போட்டோன்னே கிருஷ்ணராக மாறிடும். அதனால் ராதாகிருஷ்ணா தான் வந்து ஜார்க்கண்டோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பட்ஜெட்டோட டைட்டில் வந்து அபுவா திஷோம். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபேஸில் வந்து பவுட்ரு அந்த ப்ளூ பவுடர் சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து ஃபேஸில் அப்பிக்கிறாங்க. ஸோ அப்புறது வந்து அபுவா திஷோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சயின்ஸ் அண்ட் டெக்கு இதில் வந்து என்னென்னா ஜிதேந்திர சிங், சயின்ஸ் டெக் மினிஸ்டர் இருக்கார்ல ஜிதேந்திர சிங், அவர் வந்து என்ன லான்ச் பண்ணுறாருனா சுஜ்விகா அப்படின்ற ஒரு ஏஐ டிரைவன் பயோடெக் ப்ராடக்ட் டேட்டா போர்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னென்னா வந்து பயோடெக் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் மெடிசினு, வேக்சினு, அப்புறம் லேப் எக்யூப்மெண்ட்டு, அப்புறமா வந்து சம் பயோஃபார்மட்டிக்கல்ஸு, அதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது, எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து டேட்டாவும் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் சுஜ்விகா ஏஐ அப்படின்ற ஒரு டிரைவன் டேட்டா போர்ட்டல் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஜிதேந்திர சிங். எதுக்குன்னா வந்து 40th ஃபவுண்டேஷன்ஸ் டே ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்கோடைய 40th ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு வந்து இவங்க வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க, இந்த சுஜ்விகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயோடெக்னா பயோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பயோ வந்து சுஜ்விகானா சுவிட்சு. ஸோ சுவிட்சை ஆஃப் பண்ணோடனே வந்து நம்ம லைட்டில் ஆஃப் பண்ணோடனே அப்படியே பயந்துருவோம்ல. ஸோ அதனால் பயோடெக்னா சுஜ்விகா ஏஐ போர்ட்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட். ஸோ இப்போ வந்து அப்பாயின்மெண்ட்டில் வந்து 3 இருக்குது. ஸோ அது என்னென்னா ஜிஐசி, ஜென்ரல் இன்சூரன்ஸில் வந்து நம்மளுக்கு வேலை கிடச்சிதுன்னா வந்து லைஃப் அப்படியே ரொம்ப ஹிட் ஆகிடும். ஹிட்னா வந்து எங்கேயோ போயிடுவோம் ஜாலியாக. ஸோ அதனால் வந்து ஹித்தேஷ் ரமேஷ் சந்திர ஜோஷி அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ்னால் ஹித்தேஷ். ஓகேவா. அப்புறமா வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ஆஸ் யூஎன் குளோபல் ரோட் சேஃப்டி சாம்பியன். ஸோ சச்சின் வந்து சேஃபாக கேம் விளையாடுவார் கிரிக்கெட்டை. ஸோ சச்சின் சேஃப்டி. ஓகேவா, ரோட் சேஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஐடி மெட்ராஸோடைய ப்ரொஃபஸர் வந்து பி ரவீந்திரன். அவர் வந்து 2 UN இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷ்னல் சயின்டிஃபிக் பேனல் இன் ஏஐ. ஸோ வந்து ரவி வந்து ஜெயம் ரவி இருக்கான்ல, ஸோ கோமாளி படத்தில் ஜெயம் ரவி வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வந்து எல்லாமே பழைய காலத்தில் தானே இருப்பார். ஸோ இப்போ வந்து புதுசாக ஏஐ வேறு வந்திருக்கு. இதை பற்றி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஏஐலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. ஸோ ஏஐ பி ரவீந்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரவி ஏஐ. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பேங்கிங்கில் ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்குது. ஸோ ஏடிபியும் ஆவாஸ் ஃபினான்ஸும் சேர்ந்து என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங், இன்னொன்று வந்து எம்எஸ்எம்இ லெண்டிங். ஸோ இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 108 மில்லியன் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங்னா வந்து எய்தர் செல்ஃப் பில்ட், நம்மளே ஓனாக பில்ட் பண்ணது, இன்னொன்று வந்து க்ரீன் சர்டிஃபைடு ஹோம்ஸ். க்ரீன் சர்டிஃபைடு ஹோம்ஸ்னால் வந்து லைக் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், லெஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது, வாட்டரை சேவ் பண்ணுறது, அப்புறமா வந்து ப்ராப்பர் வென்டிலேஷனு, நேச்சுரல் லைட்டு, பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் வந்து க்ரீன் சர்டிஃபைடு ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 108 மில்லியன் வந்து லோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து 8 மில்லியன் வந்து ஃப்ரம் கேன்பானா வந்து கனடியன் கிளைமேட் அண்ட் நேச்சர் ஃபண்ட் ஃபார் ப்ரைவேட் செக்டர் இன் ஏஷியா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்டேருந்து வந்து வாங்குறாங்க. எதுக்குன்னா வந்து டு சப்போர்ட் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி ஹவுசிங்காக. ஸோ அவங்க அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 8 மில்லியன் வந்து இந்த கேன் பாக்கெட் தான் வாங்குறாங்க. ஸோ கேன் பண்ணால் கண் இல்லை. ஸோ கண் வந்து இப்படி இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ 8 மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் 8 மில்லியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா USD 1,50,000 வந்து டு ப்ரமோட் க்ரீன் ஹவுஸ் அவேர்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. க்ரீன் ஹவுஸ்னு இப்போ தானே சொன்னேன் நான், இந்த க்ரீன் சர்டிஃபைட் ஹோம்ஸ் மாதிரி தான் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான இதுக்காக எவ்வளோ வந்து வாங்குறாங்கன்னா 1,50,000 வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து பே பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னலில் ஒரே ஒரு நியூஸ் தான். ஸோ நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்கும் ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வின்டர் ஸ்போர்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 6 மெம்பர் டீம் வந்து எதுக்குன்னா வந்து டு கிளைம் பண்ணுறாங்க மவுண்ட் அகாங்ககுவா அப்படின்ற ஒரு அர்ஜென்டினாவில் இருக்க இந்த மவுண்ட் அகாங்ககுவாவை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் இது எங்கன்னா வந்து சவுத் அமெரிக்காலேயே ஹையஸ்டான ஒரு மவுண்டெயின் வந்து இந்த மவுண்ட் அகாங்ககுவா தான். ஸோ இதில் வந்து 6 மெம்பர் டீம் போட்டு இவங்க யாருன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யார் ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாருன்னா ராஜ்நாத் சிங் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாரு. இது வந்து ஒன் ஆஃப் த 7 சுமித் கிளைம், அதாவது ஒன் ஆஃப் த 7 சுமித். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த 6 சுமித்னா மவுண்ட் எவரெஸ்ட், டெனாலி, அப்புறமா மவுண்ட் கிளிமாஞ்சாரோ, அப்புறமா எல்ப்ரஸ், அப்புறம் வின்சன், அப்புறம் காஷியோஸ்கோ, என்ன பேர்னே தெரியல, காஷியோஸ்கோ. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 6 டீம். அது போக இது 7th தான் வந்து இந்த 7th சுமித், இந்த 7th கிளைம் பண்ணுறது தான் வந்து இந்த அகாங்ககுவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவில் வந்து இருக்குது. இது எவ்வளோனா வந்து 6967.15 மீட்டர். ஸோ இதை வந்து இவங்க யாருன்னா நேரு. ஸோ நேர்மையான வழியில் வந்து நேராக வந்து போக முடியாதுல்ல, எப்பவுமே மவுண்டெயின் மேலே நேராக ஏற முடியாது. ஸோ கோணலில் தான் எழுத முடியும். அதனால் வந்து நேரு சம்மந்தப்பட்ட இது ஒரு இன்ஸ்டியூட்லாம் சேர்ந்து இந்த மவுண்ட் அகாங்ககுவா சுமித்தை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வந்து நேஷ்னல். ஸோ என்னன்னா எல்லாமே கம்மியாக இருக்குன்னு நினச்சேன், அப்போவே தெரிஞ்சுது நேஷ்னல் நிறைய கொடுத்துருவாங்க போல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ கேரளா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து கேரளம் அப்படின்ற ஒரு மலையாள வேர்டில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ எதுக்கு கீழேனா வந்து இது ஆர்டிகல் 3 அப்படின்றது கீழே வரும். ஏன்னா வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது டு ஃபார்ம் ஒரு புது ஸ்டேட் ஃபார்ம் பண்ணலாம் அவங்களால பார்லிமெண்ட்டால். இல்லைனா வந்து ஒரு ஸ்டேட்டோடைய பவுண்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடம் வேண்டாம் அந்த இடம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா வந்து அந்த ஸ்டேட்டோடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த 3 பவர் இருக்குது. அதுதான் வந்து அண்டர் ஆர்டிகல் 3. ஸோ 3 பவர்ன்றதுனால 3 போட்டிருக்கான் போல். சரி, ஓகே. ஆர்டிகல் 3ல் வந்து இருக்கா. அந்த ஆர்டிகல் 3 வழியாக இவங்க வந்து கேரளா அப்படின்ற பேரை வந்து கேரளம் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. ஆல்ரெடி வந்து இந்த ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க பில்லை. எப்போனா வந்து 2023 அண்ட் 2024 வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இது ஒரு நியூஸு. இன்னொன்று வந்து ஜூட் இருக்குது இல்லையா, ஸோ அதோடைய எம்எஸ்பி அதோடைய ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா வந்து 5925 பர் குவிண்டாலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இது வந்து கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர் தான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த எம்எஸ்பியோடைய ப்ரைஸை. ஸோ எவ்வளோனா 5925 ஆறில். ஸோ ஆறுனா வந்து 6 தமிழில் வந்து 6 ஸோ அந்த 6 வந்து 5.9னா 6 இல்லை. ஸோ அதனால் 59 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 5925 பர் குவிண்டால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ராஜூட்டுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க கேரளா நியூஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் நியூஸ் வந்து ஹோம் அஃபேர் மினிஸ்டர், அதாவது இவர் யார், அமித்ஷா வந்து என்ன ரிலீஸ் பண்ணுறாருனா இந்தியாஸோடைய நியூ கவுண்டர் டெரரிசம் வந்து ஒரு வேர்டு வந்து கொண்டு வந்திருக்காரு. என்னென்னா பிரஹார். அந்த பிரஹாரோடைய அப்ரிவேஷன் இதுதான். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பீனா ப்ரிவென்ஷன், ஆர்னா ரெஸ்பான்ஸ், ஏனா வந்து எல்லா ஃபோர்ஸையும் ஒன்றா கொண்டு ஆல் ஃபோர்ஸ் கம் டுகெதர். ஸோ ஹெச்னா வந்து ஹியூமன் ரைட்ஸு, ஏ இன்னொன்று நெக்ஸ்ட் இன்னும் 2 ஏ வருது. ஒரு ஏ வந்து அவாய்ட் ரேடிக்கல் திங்கிங்கு, இன்னொன்று வந்து அலைன் வித் அதர் கண்ட்ரிஸோடு அலைன் ஆகி வர்றது. ஸோ ஆர் வந்து ரெக்கவர் ஆகி வர்றது. ஸோ இது வந்து அப்படி லைட்டாக குட்டி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக படிக்கும்போது அடிக்கடி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இதுதான் 7 கீ பில்லர்ஸ். இது எதுக்குன்னா வந்து டு ஸ்ட்ரென்தன் இந்த நேஷனல் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரஹார்னா என்னென்னா ஸ்ட்ரைக்னா வந்து அட்டாக் பேக், ஸ்ட்ராங்காக வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து அந்த பேரை வந்து அதுதான் அதோட மீனிங். ஸோ அதனால் வந்து பிரஹார் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ தேர்ட் நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ரான்ஸ் கூட சேர்ந்து ஆல்ரெடி வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் கன்வென்ஷன் வந்து இருந்தது. இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் கன்வென்ஷன்னா என்னென்னா வந்து இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க. ஸோ ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனியை வந்து ஃபாரினில் வச்சுருக்கீங்க, ஃப்ரான்ஸில் வச்சுருக்கீங்க. ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் வந்து அங்கேயும் டேக்ஸ் பே பண்ணணும், இங்கேயும் டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் கன்வென்ஷன்னா நீங்கள் 2 கண்ட்ரியில் எதனா ஒரு கண்ட்ரியில் வந்து டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ அதுதான் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ். அந்த மாதிரி டபுளாக பே பண்ணாமல் 1 பே பண்ணால் போதும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி இருக்கீங்க. இதில் வந்து என்ன அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ்டு இன் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ட். அதாவது வந்து நீங்கள் ஒரு ஷேரை வந்து கம்பெனிலேருந்து செல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனி வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து என்னன்னா டிவிடெண்ட் டேக்ஸ் ரிவைஸ்டு. டிவிடெண்ட் என்னது, ப்ராஃபிட் ஷேர் டு ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டிவிடெண்ட். ஸோ இப்போ வந்து என்னதுன்னா அந்த ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு 10% மேலே வந்து அந்த ஷேரை வந்து ஓன் பண்ணுறாருனா அவர் வந்து ஜஸ்ட் 5% டேக்ஸ் பே பண்ணால் போதும். இன்கேஸ் அவர் வந்து 10% கம்மியாக வந்து அவர் வந்து ஓன் பண்ணுறாருனா
ஷேரை, அப்போ வந்து அவர் எவ்வளோ பே பண்ணோன்னா டேக்ஸு 15% பே பண்ணோம். இது நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. தேர்ட் வந்து என்னன்னா சர்வீஸ் பெர்மனண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிஇ போட்டிருக்கேன்னா, ஸோ அது வந்து என்னன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து இந்தியன் ஐடி கம்பெனி வந்து ஒர்க்ஸ் இன் ஃப்ரான்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப லாங் பீரியடாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ வந்து ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா டேக்ஸ் பண்ணலாம். அந்த இன்கம்லேருந்து நம்ம வந்து ஃப்ரான்ஸ் வந்து டேக்ஸ் எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா. அதுதான் வந்து இது. ஸோ இப்போ வந்து அந்த கண்ட்ரி வந்து கெட்ஸ் த ரைட்ஸ் டு டேக்ஸ் யூ. உங்களை டேக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுதான் இந்த தேர்ட் ஒன், சர்வீஸ் பெர்மனண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்னென்னா வந்து ரிமூவல் ஆஃப் எம்எஃப்என் கிளாஸ். ஸோ மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்றதோடைய ரிமூவல். அதாவது இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு ஜெர்மனிக்கு ஒரு லோவர் டேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஃப்ரான்ஸ் அதை பார்த்துச்சு, எனக்கும் இதே அளவில் டேக்ஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ரேஞ்சிலே எனக்கும் டேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் வந்து இந்த இப்போ ரிமூவல் வந்ததுக்கப்புறம் என்னென்னா வந்து ஃப்ரான்ஸ் வந்து அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த 4 பாயிண்ட். ஓகேவா. ஸோ அவள் தான் இந்த கொஷின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா இருக்கார் இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூட் பார்லிமெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து எத்தனை கண்ட்ரீஸ் கூட சேர்ந்தனா 64 கண்ட்ரீஸ் கூட. ஓகேவா. ஸோ ஈச் குரூப் வந்து 11 எம்பிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஓகே. அதுக்கப்புறமா மெம்பர் ஃப்ரம் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாலேருந்து தான் மெம்பர் எடுப்பாங்க. இது எதுக்குன்னா வந்து இன்டர் பார்லிமெண்ட்ரி கோஆப்ரேஷன் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் டயலாக்காக வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி இருக்காங்க இல்லையா. அது வந்து டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இந்த 4 ஸ்டேட்லேருந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா வித் யார் கூட சேர்ந்தனா சிஎஸ்ஐஆரோடைய சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்களும், அதுக்கப்புறமா ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர், ஸோ எஸ்பிஏ அவங்க டெல்லி. ஸோ இவங்க 2 பேர் கூட வந்து 3 பேருமே வந்து டைப் வச்சுருக்காங்க. எவ்வளோ எம்ஓயு போடுறாங்கன்னா ஒரு 4 எம்ஓயு போடுறாங்க ரோட் அசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக. ஓகேவா. ஸோ ரேம்ஸ் அதுக்காக. இது எதுக்குன்னா வந்து டஸ்ட் ஃப்ரீ அண்ட் சஸ்டைனபிள் அர்பன் ரோடுக்காக நல்லா இருக்கணும், ரோடு வந்து க்ளீனாக டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இவங்க 4 ஸ்டேட்டும் சேர்ந்து இவங்க கூட வந்து எம்ஓயு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது யாரோட ப்ரெசன்ஸில் வந்து நடக்குதுன்னா வந்து பூபேந்திர யாதவ் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர். இதோட வேலிடிட்டி வந்து 3 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சர்பானந்த சோனோவால் இருக்கார் இல்லையா, போர்ட் மினிஸ்டர். அவர் வந்து என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா 1500 crore மெரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் ரினியூவபிள் எனர்ஜிக்காகவும் யாருக்கு கொடுக்குறாங்க, விஓசி போர்ட் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1500 crore வந்து கொடுக்குறாங்க இவங்க. எதுக்குன்னா வந்து இந்த சப்போர்ட் மெரிடைம் அம்ரித் கால் விஷனுக்காக 2047. இது வந்து என்னதுன்னா ஒரு லாங் டேர்ம் பிளான். இது அம்ரித் கால் மிஷன் அப்படின்றது டு மேக் அ போர்ட் வந்து மாடர்னாகவும் இல்லை க்ரீனரியாகவும் இல்லை குளோபலி காம்படிட்டிவாகவும் இருக்கணும் பை 2047 மாற்றணுன்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்து 1500 crore வந்து கொடுக்குறாங்க இந்த விஓசி போர்ட்டு தமிழ்நாடுக்காக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜிசிசி கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா டு நெகோஷியேட் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்காக இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துருக்காங்க. டு பூஸ்ட் ட்ரேட் அண்ட் சர்வீஸ் கோஆப்ரேஷன் வந்து அதனால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்னென்னா வந்து 2 இல்லைன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க டு ரெடியூஸ் இல்லைன்னா ரிமூவ் டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து கம்மி பண்ணலாம். எது கம்மி பண்ணலாம் இல்லைனா வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, டேக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதுக்காக வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து 16th இந்தியா யூஎஸ்ஏவோடைய வஜ்ர பிரஹார் வந்து நடக்குது. ஏன்னா வாஜ்பாய்னா வச்சுக்கலாம். வாஜ்பாய்னா மென் இல்லை. ஸோ மென்னா வந்து ஹிம்முன்னு சொல்லுவோம். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இதில் வந்து 45 இந்தியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பர்சனல் வந்து 45ம், அதேமாதிரி யூஎஸ் வந்து 12ம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டக்ட் எக்ஸசைஸ் அக்னி வர்ஷா அப்படின்றது வந்து இந்தியன் ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜாங்கெல்லாம் வந்து அக்னி குழம்பு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அக்னி வீரர்கள் ராஜாங்கலாம். ஓகேவா. பார்க்கறதுக்கு அப்படி தெரிவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் வந்து ஐஏஆர்ஐஎஸ் கன்சல்ட்டிங்கும் நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஜோத்பூரில் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் ஐஏஆர்ஐஎஸோடைய சேர் ஆஃப் இன்ஃபோ செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் சொசைட்டியை வந்து அண்ட் ஒரு இந்தியன் லா யூனிவர்சிட்டி. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேர் வந்து எம்ஓயு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ என்ன ரன் பண்ணுறதுக்குன்னா ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமு. இது எதுக்குன்னா வந்து டு டீச் டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில் எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ இதுதான் இன்னைக்கான நியூஸு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறைய கண்டென்ட் வந்து கொண்டு வரேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொண்டு வரேன். இதோடு முடிஞ்சிடுச்சு.